திருமணம் வந்து சொல்லுவோம் இல்லையா, 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவாங்க. அது வந்து அந்த திருமணம் வந்து என்ன மாதிரியான திருமணங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, மேடம் எனக்கு லவ் மேரேஜ் இருக்கா, எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஜாதி விட்டு ஜாதியா அந்த சொல்லுவாங்களே, அசலில் கொடுக்குறாங்களா, சொந்தத்தில் அமையுமா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இது நம்ம ஜாதகத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலாங்க. சொல்லுவோம் இல்லையா, இவங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்களுடைய தாய்மாமனை தான் கட்டுவீங்க அப்படின்வாங்க இல்லையா. அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, என்னவோ செஞ்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தா நம்மளுடைய தாயோட, அதாவது அம்மாவோட கடைசி தம்பியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாது நம்ம இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற அளவுக்கு. கடைசியில் பார்த்தா அந்த ஜாதக அமைப்பு அப்படி இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ இதற்கும் இந்த ஜாதகத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்போது, ஒவ்வொரு கிரகத்திற்குங்க ஒவ்வொரு காரகத்துவங்கள்லாம் இருக்குது. நிறையா பேசிகிட்டே போகலாம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தாய்மாமன் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களுடைய விதி வந்து அப்படி அமைஞ்சிரும். கடைசியில் அவரை தான் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் உண்டாகும். அதே மாதிரி நான் பார்த்த பொண்ணுங்க, சின்ன பொண்ணை நான்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் திருப்பி ஏதோ சூழலில் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதான் சொல்லுவாங்களே, சொந்தம் விட்டு போகக்கூடாது. அதே மாதிரி வேறு யாராவது நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டால் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம தம்பியை கவனிச்சிக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அதாவது கடைசி தம்பியாக இருப்பாங்க, அதாவது அந்த பெண்ணுக்கு. அப்போ வந்து வேறு நல்ல பையனாகவும் இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க. அது மாதிரிலாம் கட்டி கொடுக்குறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கிரக அமைப்புகள் தாங்க, தொடர்ந்து சொல்லலாம். சரி, அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் சொன்னோம் இல்லையா. இப்போ சூரியன் எடுத்திங்கன்னா யார், தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அம்மாவை தாங்க குறிக்கும். சரிங்க. குரு பகவான் ஆசிரியரை குறிக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி இந்த ஒரு விஷயத்த அதாவது சொல்லுவாங்க, கலத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை வந்து சகோதர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய தம்பியோ விஷயங்கள்ல சகோதரர்கள் என்றாலே இந்த செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள், அதற்கெல்லாம் எந்த கிரகம் காரணம் பார்த்திங்கன்னா சனி பகவானை குறிக்குங்க. அது மாதிரி ராகு கேதுக்கள் இதெல்லாம் வந்து பாட்டன் பாட்டி இது மாதிரியான விஷயங்கள்லாம் குறிக்குது. சரிங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒவ்வொரு அதாவது எந்த காரகத்துவத்தை குறிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம இந்த ஒவ்வொரு கிரகத்திற்குண்டான காரகத்துவம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி பார்க்கும்பொழுது இந்தந்த கிரகம் அப்படின்போது இந்த புதன் பகவான் ரொம்ப வலிமையாக இருந்தால் ஜாதகத்தில் தாய்மாமன் உறவு இருக்குது இல்லையா, இது வந்து வெறும் திருமணத்திற்கு மட்டும் கிடையாதுங்க. பொதுவாகவே அந்த கிரகம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா உறவுக்காரங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். சொல்லுவாங்க இவங்களுக்கு எல்லாமே சொந்த பந்தம் தான் வாங்க இல்லையா. இவங்க ஃபங்க்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட தேவையில்லை, அவ்வளோ உறவுக்காரங்களே வந்து இருப்பாங்க. சொல்லுவாங்க 7 பேர் அவங்க குடும்பத்தில், 4 அக்கா தங்கச்சிங்க, 3 அண்ணன் தம்பிங்கன்னா ஒரு திருமணமோ நல்ல ஒரு விசேஷம், நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த நெருங்கிய சொந்தக்காரங்களே வந்து ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி நிறைய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கூட்டமே அவங்களுக்கே அமைஞ்சிரும். வேறு யாருமே கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லைன்ற அளவுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ அதற்கெல்லாம் என்ன கிரகம் அப்படின்னு காரணம் பார்த்தோம்னா இந்த புதன் கிரகம் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இதற்கும் இந்த கிரக அமைப்புகள் வந்து மிக சிறப்பாக இருந்து அது திருமணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சம்பந்தப்படும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த உறவில் திருமணம் என்று நடக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய உறவுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சொந்த அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இது மாதிரியான விஷயங்கள். இதை வந்து முறை மாமன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாமா இந்த இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த மேரேஜ்க்கு நடக்குதுங்க. சரி, அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச மற்ற கிரகங்கள் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து முறை மாமன் வந்து கல்யாணம் பண்ணணுன்ற அளவு கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் கட் ஆகிறதுலாம் இருக்குது வேறு. அதற்கு வந்து மற்ற கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் இதெல்லாம் என்ன பண்ணோம், சில இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. ஸோ அந்த கிரகங்கள்லாம் இருக்கா இல்லையான்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தமே பெறாமல் அழகாகவே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நல்ல ஒரு உறவுலேயே திருமணம் நடக்கும். அதாவது அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கும். அதான் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் திருமணம் சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி ஜாதி வெளி மதம், அதாவது
இது மாதிரியான விஷயத்திற்கும் அதற்குண்டான கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குன்றதுக்கும் வேறு வேறு கிரகங்கள் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து பேசலாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த புதனுடைய வலிமை சொல்லுவாங்க இல்லையா, புதன் பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ ஆட்சி பெறக்கூடிய இடங்கள் எது எது என்று பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் மிதுன ராசி மற்றும் கன்னி ராசியில் ஆட்சி பெறுகின்றார். ஸோ ஆனால் இதில் ஒரு விசேஷம் புதனுக்கு இருக்குங்க. என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே இடத்திலேயே அவர் ஆட்சி, உச்சம் மற்றும் மூல திரிகோணம் என்று சொல்லுவாங்க. 3 நிலையும் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, அவருக்கு உச்ச வீடு எது மேஷராசி அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த கிரகத்திற்கு மட்டும் புதனுக்கு ஒரே வீக்லேயே அது ஆட்சி, உச்சம் மற்றும் மூலத்திரிகணமும் இருக்கக்கூடிய ஒரு இது கன்னி ராசி தாங்க. ஸோ அந்த ஸ்தானம் வந்து ஒரு திருமண ஸ்தானமாக அமைந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தாய்மாமன் உறவு வகையில் திருமணம் உண்டாகும். இது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், கண்கூடாக நிறைய ஜாதகங்களை நான் வந்து பார்த்ததுனால தான் இந்த ஜாதகம் வந்து நீங்கள் எதுக்குங்க வெளியெல்லாம் தேடுறீங்க, உறவுக்காரங்களில் இருக்காங்க, சொந்த மாமா பையன் யாராவது இருக்காங்களா, அத்தை பையன் யாராவது இருக்காங்களான்னா நான் கேட்பேன். ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க முயற்சி செய்வாங்க, உடனே அவங்க நடக்கும். இல்லைங்க அவங்க ரொம்ப பணக்காரங்க, எங்கள் வீட்டில் எங்களெல்லாம் சம்மந்தம் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட்டாக இருக்குது. இல்லைங்க இந்த ஜாதகத்தில் வந்து உறவு ரொம்ப சொந்தத்தில் காமிக்குதுங்க, அப்படி நீங்கள் எதுக்கும் கேட்டு பாருங்கன்னா நிச்சயமாக அவங்க கேட்கும்பொழுது அவங்களும் வந்து வெளியாட்களை பார்க்குறதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்க பொண்ணையே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திருமணம் செய்ய முன் வராங்க. இதற்கெல்லாமும் வந்து ஒரு கிரகமும் நமக்கு ஒத்துழைச்சாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிரகம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, நான் பவரே இல்லை, நிச்சயமாக இருக்குது அல்லது பகை பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல, பல வருஷமாகவே அந்த மாமாவுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லைன்னுவாங்க. கல்யாணத்துக்கு வந்தால் கூட முகம் பாராமல் போவாங்க வருவாங்க. இதற்கெல்லாம் வந்து இந்த கிரக அமைப்புனால தான் இதெல்லாம் அமையுதே தவிர அவங்களாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாமே கிரகம்தான் அப்படின்னு தான் என்னுடைய விஷயங்கள். இவ்வாறு பல விஷயங்களை வந்து அந்த கிரகத்திற்கும் மனிதர்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குன்றது நம்ம பார்க்குறோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, புதன் பகவான் அப்படின்பொழுது நல்ல சொல்லுவாங்களே புத்திசாலியான ஒரு கணவன் அமைவாங்க. இந்த புதன் நல்லா இருந்தால் நிச்சயமாக. அதே மாதிரி புத்திசாலியான மனைவி அமைவாங்க. நல்ல டிகிரி படிச்சிருக்காங்களான்னு கேட்பாங்களே ஜாதகம் பார்க்கும்போது, பொண்ணு படிச்சிருக்கா பையன் படிச்சிருக்கானா அப்படின்னா நிச்சயமாக படித்த பையன் வரானா, அதுக்கெல்லாம் இந்த கிரகம்தான் காரணம். இதெல்லாம் ரொம்ப வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எஜுகேஷனான கணவன் மனைவி இது மாதிரியான விஷயங்கள் வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. சரிங்க, உங்களுக்கு வந்து இந்த காரகத்துவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்போ வந்து அந்த தாய்மாமன் உறவு முறைகள் ரொம்ப சீராக அமையணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் திருவெங்காடு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம சுவாமி கும்பிட்டு ரொம்ப விசேஷம்னு சொல்லாங்க. புதன் பகவானுடைய சந்நிதி திருவெங்காடில் இருக்குது, கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் பார்க்கணும். அங்கே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருங்க. அதாவது போனீங்க அர்ச்சனை பண்ணீங்க வந்தீங்க அப்படி பண்ணாதீங்க, அங்கேயே கொஞ்சம் நேரம் தங்குங்க. தங்கிட்டு அப்போ தான் அதனுடைய ஆகர்ஷணம், அந்த கோவிலினுடைய ஒரு பவர் நமக்கு ஏறணும்னா இப்படி கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே தங்குனீங்கன்னா தான் உலாத்துனீங்கன்னா தான் அந்த பவர் உருவேற்றுறது நல்லா நமக்கு வந்து செட் ஆகுங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவு முறையோட நல்ல ஒரு சொல்லுவாங்களே, இத்தனை நாள் பேசாதவங்க பேசிட்டாங்கன்னா அதனுடைய ஆகர்ஷண சக்திகள் கூட கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து அந்த விட்டமின் இல்லைன்னா என்ன பண்ணோம், டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் அந்த ஒரு கிரகத்தினுடைய ஒரு பவர் நமக்கு இல்லைன்னா அங்கே போயிட்டு அதனுடைய ஆகர்ஷணத்தை வாங்குவது நிச்சயமாக உங்களுடைய உறவு முறைகள்லாம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. இது மாதிரி இன்னொரு தலைப்பில் நம்ம வந்து தொடர்ந்து பேச முடியுங்க. எப்படின்னா இப்போ எப்படி நான் சொன்னேன் இல்லையா, அந்த புதன் பற்றி பேசின மாதிரி இன்னொரு விஷயங்கள் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் மெயினாக வந்து பரிகாரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெங்காடு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விசேஷம் சொல்லலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கும் இல்லையா, நீங்கள் அவ்வளோதான் போக முடியல, பண வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு ஒரு பச்சை வஸ்திரத்தை வந்து தானமாக கொடுக்கறது, சுவாமிக்கு வந்து அதை சாத்துறது, அல்லது ஒரு சில காசு இருந்துச்சுன்னா பட்டு இதுலேயே செய்யலாம், காசு இல்லாதவங்க ஒரு காட்டன் துணியிலையாவது க்ரீன் கலரில் புதுசாக சுவாமிக்கு சாத்துறது, இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அதனுடைய வீக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பவர் ஏறுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஞானமும் கிடைக்கும், உறவு முறைகளும் வந்து நல்ல ஒற்றுமையாகவும் உங்களுக்கு அமைவாங்க. திருமணமும் உங்களுக்கு அருமையாகவே நடக்கும் வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.